யாருக்கெல்லாம் பணக்காரங்கள் ஆகணும்னு ஆசை இருக்கு? தப்பா கேள்வி கேட்டேன். யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது? சில பேருக்கு அப்படி கேட்டாதான் புரியும். ஏன்னா பைபிள்ல ஐஸ்வர்யவான் தான் சொல்லி இருக்கிறது. பணக்காரன் என்று சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்கிறது. அன்பு முக்கியமா, பணம் முக்கியமா? அடுத்த மாசம் கரண்ட் பில் கட்ட போகும்போது அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? கொஞ்சம் அன்பு தரேன். பணத்தை விட என்னதான் முக்கியம்? ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் நம்ம எங்க இருந்தோ கத்துக்கிட்டு இருக்கிறோம். அடிக்கடி சொல்லுவோம், பணம் வரும் போகுங்க, ஆளு கிடைப்பானா? ஆட்கள் முக்கியம். பாத்தீங்களா, பைபிள் சொல்லுது, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன், தரித்திரனோ தன் சகோதரனாலும் நிகழப்படுவான். அதாவது பணம் இல்லைன்னா ஆளு கிடைக்காதாமா. இப்ப கேள்வி, பணம் முக்கியமா, அன்பு முக்கியமா? எனக்கு தெரியும், சீசா தான் இந்த பக்கம் வந்துருவீங்க நீங்க. பணம், பைபிள் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாள்ல, கோபாக்கனை நாள்ல ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. பணம் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் சீட்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்போ ரேஷன் கடையில பணம் முக்கியம், ஆண்டவர்கிட்ட அன்பு முக்கியம். எது எது எங்கெங்க முக்கியமோ அது அங்கங்க முக்கியம். விளங்குதுங்களா? இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள், ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமா எனக்கு கடவுள் மேலே கோபம் வருது. என்னன்னு சொன்னா, ஐஸ்வர்யவான உண்டாக்குனதும் அவர் தான், தரித்திரனை உண்டாக்குனதும் அவர் தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப நம்மளை எப்படி உண்டாக்கிட்டாரு? ஒன்னு ஐஸ்வர்யவானாவா உண்டாக்கி இருக்கிறாரு, இல்லைன்னா இப்ப நீங்க தரித்திரா இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? சில பேர் யோசிக்கிறாங்க, கடவுள் எப்படி குறை சொல்ல? ஆனா பைபிள் சொல்லுது உங்க ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். தமிழ் பைபிள்ல வாசிக்கும் போது அப்படிதான் தெரியுது. எப்படி தெரியுது? கடவுள் என்னை இப்படி உண்டாக்கிட்டாரு, கடவுள் என்னை இப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வசனம் அப்படி இல்லை. ஆங்கில வேதாகமத்துல சொல்லுது, one thing is common. இந்த ஐஸ்வர்யவானுக்கும் தரித்திரனுக்கும் ஒரு காரியம் தான் காமனா இருக்கு. அது என்னன்னா, ரெண்டு பேரையும் உண்டாக்குனது கர்த்தர். இப்போ நீதிமொழிகள் 29:13 வாசிங்க. தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். இதுல அந்த கொடுமைக்காரன்றது தப்பான டிரான்ஸ்லேஷன். அதுவும் ஐஸ்வர்யவான் தான். அந்த டிரான்ஸ்லேஷன் படி ஐஸ்வர்யவான் தான் அதனுடைய அர்த்தம். தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் இருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேய மொழியில் அந்த வசனம் எப்படி தெரியுமா வருது? தரித்திரன் ஐஸ்வர்யவான் இருவரும் எப்படின்னா, கர்த்தர் அவங்க ரெண்டு பேருக்கும் வெளிச்சம் தருகிறார். அப்படி எப்படி வருது அந்த வசனம் சொன்னா, அவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்களோ அதை பொறுத்து அவர்கள் தரித்திரரோ ஐஸ்வர்யவான்களாகவும் மாறுகிறார்கள்.